நீங்க மலையாளம் எடுத்தீங்கன்னா நாட் கம்பேரிங் த இண்டஸ்ட்ரீஸ். பட் ஆனா மலையாளம்ல வந்து பெரிய ஹீரோஸ் வந்து இன்னொரு படங்கள்ல மல்டி ஸ்டாரரும் பண்றாங்க. ம். திடீர்னு ஒரு படத்துல வந்து ஆமா. ஈக்குவலான ரோல் ஸ்பேஸ் இருந்தா அந்த ரோலும் பண்றாங்க. திடீர்னு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரோல்ல வந்துட்டு போறாங்க. பட் ஸ்டில் பீப்பிள் ஆர் ரெடி டு மேக் தெம் மேக் மூவிஸ் வித் தெம் ஆஸ் லீட் ஆல்சோ. அவங்களே ஹீரோவா நடிக்கிறாங்க டக்குன்னு ஒரு 2 படம். ஸோ அது வந்து இங்க இல்ல. அது வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க இல்லன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. என்னன்னா இப்ப நம்மள வந்து கம்ப்ளீட்டாவே செகண்டரி கேட்டகரியிலே வச்சுர்றாங்க. ஆ. வந்து நம்ம ரொம்ப எதார்த்தமான ஒரு சினிமா ரொம்ப யாருனாலும் ஹீரோவா நடிக்கலாம். அத ஏத்துப்பாங்கன்ற மாரி ஒரு படமா இருந்தா கூட, அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் லீட்ஸ் வந்து அது கதை நாயகனோட இதுல நம்ம எழுதாம, செகண்டரி கேரக்டர்ஸ்ல அதுல நம்ம பேர் எழுதுறாங்க. ஓகே. ஸோ அந்த இப்ப ஸ்டீரியோடைப் பண்ணிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அத ம். நம்ம பிரேக் பண்ணோம்னா, அப்ப நம்ம இத வி ஹேவ் டூ ஸ்டாப் திஸ். ஐ அம் ஃபோர்ஸ்ட் டூ ஸ்டாப் திஸ். எனக்கு இதுல விருப்பம் இல்ல. முழுமையா உடன்பாடு இல்ல. ஓகே. ஏன்னா எனக்கு கேரக்டர்ஸ் நடிக்கிறது பயங்கர ஜாலி தான். ஸோ அதனால அது எனக்கு ஓகே தான். பட் ஆனா இது வந்து இந்த மாரி நடக்கிறதால, இது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி ஆகுதுன்னா, நம்ம தனியா நடிக்கிற படங்கள பாதிக்குது அதுக்கப்புறம். ஸோ நம்மளும் சில படம் லீடா நடிக்கிறோம். ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்க கேரக்டர்ஸ் பண்றோம். அப்ப அந்த கேரக்டர்ஸ் வந்து ம். இப்ப நீ அந்த ஒரு படத்துல கேரக்டர் ரோல் அப்ப லீடா இருக்கும்போது, அது வந்து என்னன்னா இங்க இங்க நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த டிசிஷன் எடுத்திருக்கேன்.